விவசாயம் செய்ய போதுமான நீர் மிகவும் குறைந்து காணப்படுவதாலும் மண் வளம் மிக மிக குறைவாக காணப்படுவதால் இங்கு மண் எடுக்க அனுமதி வழங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் கோரிக்கை மனு கொடுத்தனர். கீழானூர் கிராமத்தில் பல தலைமுறையாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒரு சிலரை தவிர பெரும்பாலானோர் விவசாயத்தை மட்டுமே நம்பி தனது வாழ்வாதாரமாக வசித்து வருகிறார்கள். மேற்படி விவசாயம் செய்ய மண் வளமும் நீர்வளமும் மிகவும் இன்றியமையாதது. மேற்படி கீழானூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் எவ்வித முன் அறிவிப்புமின்றி ஒட்டப்பட்டுள்ள அரசு முத்திரை தேதி மற்றும் கையொப்பம் இல்லாத விளம்பரம் குறித்தும் அதன் பேரில் கொடுக்கப்பட்டுள்ள ஆட்சேபனை மனு குறித்தும் மேற்படி கீழானூர் கிராமத்தில் அடங்கிய சர்வே எண் 457/2 ஏற்கனவே பல தடவை மண் குவாரி செய்தார்கள். 1. 2002 முதல் முறையும், 2. 2012 இரண்டாவது முறையும், 3. 2013 4வது முறை மற்றும் 2015 5வது முறை என இதுவரை 5 முறை மண்ணை எடுத்து சில இடங்களில் 30 அடி ஆழத்திற்கு மேல் பள்ளமாக்கி உள்ளது. இதுகுறித்து கடந்த 1/6/2014 கிராமத்தில் பொதுக்கூட்டம் கூட்டி பஞ்சாயத்துதாரர்களால் தீர்மானம் போடப்பட்டிருந்தும் மண் குவாரி செய்தார்கள். அதனால் கீழானூர் கிராம பொதுமக்கள் 2015 ஜனவரி மாதத்தில் மண் ஏற்றி வந்த லாரிகளை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு கீழானூர் ஏரியில் சில உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளது. மேற்படி ஏரியில் ஆடு மற்றும் மாடு கால்நடைகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது என்றும், மேலும் கீழானூர் கிராமத்தில் நிலத்தடி நீர் மற்றும் வெகுவாக சுமார் 200 அடி ஆழத்திற்கு சென்று விட்டதாகவும், மேற்படி சர்வே எண்ணில் மண் மிகவும் தூய்மையாகவும் சுத்தமானதாகவும் உள்ளது. அதனால்தான் எங்களது கிராமத்தில் அடிக்கடி மண் குவாரி விடப்படுகிறது என்றும், மண் குவாரி என்ற பெயரில் மணல் குவாரி செய்து வருகிறார்கள் என்றும், எனவே மேற்படி கீழானூர் கிராமத்தில் விடப்பட்டிருக்கும் மண் குவாரியை ரத்து செய்து விவசாயத்தை காக்கும்படியும், கிராம மண் வளத்தை நீர் வளத்தையும் காத்து கிராம விவசாயிகளுக்கும் கிராம பொதுமக்கள் இணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அந்த நோட்டீஸுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க மனு கொடுத்திருக்கேன். இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு கலெக்டர் பரிசீலனை செய்யணும்னு கோரிக்கை வைத்திருக்கேன். ஏனென்றால் எங்கள் வாழ்வாதாரம் விவசாயம். அந்த விவசாயம் இன்றைக்கு 100 அடியிலிருந்து 150 அடி தண்ணி இருக்குது. மேற்கொண்டு இன்னும் 250 அடிக்கு போய்விடும். இதனால் இந்த வெறும் மணல் இருக்கிற ஏரியில் ஏன் மணல் எடுக்கிறதுக்காகவே தூர் வாடுறாங்களா என்றதுக்கு நாங்கள் கேட்குறோம். ஏன்னா மண் இல்லை, அதில் வெறும் மணல் தான் இருக்குது. அதனால் என்ன எதுக்காக இந்த தூர் வாரணும் இதுக்கு கோரிக்கை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த விவசாயத்தை குறித்து நாங்கள் மக்களில் ரொம்ப கஷ்டப்படுறோம். விவசாயம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. போகம் ஒரு போகம் குறைஞ்சிட்டே வருது. தண்ணி அடியில் போக போக தண்ணியோட தன்மை மாறி போகுது. அதனால் எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. இதனால் ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட வேண்டுகோள் கொடுத்து மனு கொடுத்து கொண்டு. வழக்கமாக எவ்வளோ போகம் கீழானூரில் பண்ணுவீங்க? கீழானூரில் 25-30 மூட்டை போகம் வரும். 2 போகமா? 2 போகம் தான் நடக்குது. இப்போ 3 போகம் நடந்த இடத்துல 2 போகம் தான் நடக்குது. ஏனென்றால் தண்ணியோட தன்மை போகிறதுனால அந்தோட இதுக்கு போயிடுது, சாயிலோட அந்த இது வளம் இல்லை. அதனால 2 போகம் தான் பண்ண முடியுது. இந்த பெல்ட்டே 3 போகம் பெல்ட். ஆனால் இப்போ தண்ணி ஏற்கனவே 15 வருஷமாக எடுத்ததுனால எங்களுக்கு 60 அடியில் இருந்த தண்ணி இன்னைக்கு 120 அடி 130 அடி பாட்டம் போயிடுச்சு. இன்னும் 250 அடி பாட்டம் போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. இதுதான் எங்கள் கோரிக்கை. மணலுக்காக தான் இந்த குவாரியே நடக்குது. வேறு எதுக்காக இந்த குவாரி நடக்கலை. குவாரி விடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இதை பர்மிஷன் கேட்டுக்கிறோம். இது இல்லைன்னா ஊர் மக்கள் கண்டிப்பாக போராடுவோம். இது குறித்து தீர்மானம் எதனா போட்டிருக்கீங்களா? தீர்மானம் 2014 தீர்மானம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. கிராம சபையில் போட்டு எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது அரசு அதிகாரிகள் இண்டிவிஜுவலாக இப்போ பஞ்சாயத்து இது முடிஞ்ச பிறகு இண்டிவிஜுவலாக போட்டு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அதனால் இதை நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறோம். ஊர் மக்களுக்காக நாங்கள் இதை இது பண்ணுறோம். ஏன்னா தண்ணி தான் மெயின். நாங்கள் நாட முடியாது, வெளியே போக முடியாது. இல்லை ஃப்ளாட் போட்டு விட்டுறாங்க எல்லா இடத்துலையும். அது மாதிரி தான் நடக்கணும். இல்லை ஃப்ளாட் போட பர்மிஷன் கொடுத்துங்க, நான் ஃப்ளாட் போட்டுடுறோம். அவ்வளோதான்.